வணக்கம். ஸோ எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இன்னைக்கு அதாவது 30/9/2024 நடைபெற்ற எல்லா ஷிஃப்ட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட் எக்ஸாமுங்க நடந்திருக்கு. ஸோ இதில் ஆல் ஷிஃப்ட்டு எக்ஸாம் அனலைசிஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ், ஜிகே டாப்பிக் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஜிகே டாப்பிக்கை வந்து பார்த்தா பார்க்கலாம். ஸோ ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த மௌரிய டைனஸ்டி, ஓகே. ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய டைனஸ்டி வந்து ஃபவுண்ட் பண்ணது, இது ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ சந்திரகுப்த மௌரியர் வந்து மௌரிய எம்பீரியர் அது அதாவது அந்த மௌரிய டைனஸ்டி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 322 பிசி, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் சோடியம் பைகார்பனேட், ஓகே. அதாவது பேக்கிங் சோடா தான் வந்து கேட்குறாங்க. இப்போ அந்த பேக்கிங் சோடா இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் பேர் சோடியம் பைகார்பனேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட வாய்ப்பாடு என்னன்னு தான் கேட்குறாங்க, ஓகே. கெமிக்கல் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. அது என்னென்னா NaHCO3 இங்கே கொடுத்துருக்கலாம். இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த 2011 சென்செக்ஸ் விச் ஆஃப் இஸ் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா வித் த லோவஸ்ட் லிட்ரரி ரேட், ஓகே. ஸோ எல்லாருமே தமிழ் லாங்குவேஜ் எதிர்பார்ப்பீங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸஸ்லையுமே வந்து நான் ஆட் பண்ணிடுறேன், ஓகேவா. ஸோ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி வந்து யூனியன் டெரிட்டரிஸில் வந்து லோவஸ்ட் லிட்ரரி ரேட் வந்து எந்த இது வந்து யூனியன் டெரிட்டரி வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது தாகர் அண்ட் நாகர்கோவில், ஓகே. ஸோ இதுதான் லோவஸ்ட் லிட்ரரி ரேட்டாக வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட் கேஷஸ் த ரெட் கலர் டொமேட்டோஸ், ஓகே. டொமேட்டோவில் ரெட் கலருக்கு வந்து என்ன காரணம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கேஷஸ் த பிக்மெண்ட் கால் த லிக்கோபீன், ஓகேவா. லிக்கோபீன் அப்படிங்கிறது தான் அந்த டொமேட்டோ வந்து ரெட் கலரில் இருக்கிறது காரணமாக இருக்குது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனக் ரேலே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில் அந்த முக்கியமான ஒரு டான்ஸஸ் ஆகிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களா அவங்கள பற்றி தான் கேட்டிருக்காங்க. கனக் ரேலே த ஃபவுண்டர் ஆஃப் த நாலந்தா டான்ஸ் ரிசர்ச் சென்டர் இன் மும்பை இஸ் ரிலேட்டட் டு த விச் டான்ஸ், அதாவது கனக் ரேலே அப்படிங்கிறவங்க தான் ஆல்ரெடி வந்து நாலந்தா டான்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறத மும்பையில் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த டான்ஸில் புகழ் பெற்றவங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த கனக் ரேலே அப்படிங்கிறவங்க மோகினி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ், அது கேரளா மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக் தான். ஸோ அந்த டான்ஸ் ஆடக்கூடிய புகழ் பெற்றவங்க. இவங்களுக்கு பத்மஸ்ரீ வந்து 1989 பத்மபூஷன் வந்து 2013 சங்கீத நாடக அகாடமி அவார்டு 1994 காளிதாஸ் சம்மன் 2006 தான் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தான் இந்த கனக் ரேல் அப்படிங்கிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஷேர் லேண்ட் பார்டர் வித் இந்தியா, இந்தியாவில் வந்து எத்தனை கண்ட்ரி வந்து லேண்ட் பார்டர் அதாவது தரைவெளியில் வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணுது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்படி பார்க்கணும் த 7 கண்ட்ரிஸ், ஓகே. ஸோ மொத்தம் தான் 7 கண்ட்ரி வந்து தரைவெளியாக வந்து பார்டர் ஷேர் பண்ணுது. எந்தெந்தனா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், சைனா, பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் மியான்மர், இதெல்லாமே வந்து லேண்ட் வெளியாக வந்து இந்தியாவோட தான் பார்டர் ஷேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டயரேஜ், ஓகே. ஸோ டபுள் சிஸ்டம் சொல்லுவோம்ல, அது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1990, ஓகே. ஸோ அப்போ தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இதுதான் வந்து இங்கே கொஸ்டின்ஸாக கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ராபி கிராஃப், ஓகே. ஸோ ராபி கிராஃப் அப்படிங்கிறது எப்போ ஷோன் ஆகும், ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ராபி கிராஃப் வந்து ஷோ இந்த வின்டர் மந்த், அதாவது அக்டோபர் மந்த், இதை தான் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ எந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோன் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர் டு டிசம்பர். ஸோ எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். இதை கூட இனி வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கப்படலாம், ஓகேவா. ஸோ ராபி கிராஃப் வந்து ஸோ எப்போ ஷோன் ஆகும், ஓகேவா. ஸோ அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. இப்போதைக்கு இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதாக ஹார்வெஸ்டர், அதாவது எப்போ வந்து அறுவடை செய்வாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இந்த ராபி கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பரில் ஷோன் ஆகும். அது எதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியது, அதாவது அறுவடை பண்ணக்கூடியது ஏப்ரல் டு ஜூனில் வந்து அறுவடை பண்ணக்கூடியதாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு சஞ்சனா பட்லா, ஓகே. ஸோ சஞ்சனா பட்லா ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சஞ்சனா பட்லா அப்படிங்கிறவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து புகழ் பெற்றவங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேட்டிங் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து புகழ் பெற்றவங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் சின்ட்ராம், ஓகே. ஸோ மவுண்ட் சின்ட்ராம்ங்கிறது இந்தியாவில் அதிகமாக மழைப்பொழிவு கூடிய ஒரு இடம், அதேமாதிரி அதிகம் மழை பெறக்கூடிய ஒரு பெறமாக இருக்குது. ஸோ அந்த மவுண்ட் சின்ட்ராம் அப்படிங்கிறது லொக்கேட்டட் விச் ஸ்டேட், மவுண்ட் சின்ட்ராம் அப்படிங்கிற ஊர் வந்து எந்த மாநிலத்தில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேகாலயாவில், ஓகே. ஸோ மவுண்ட் சின்ட்ராம், சிரபுஞ்சி அப்படிங்கிற 2 பகுதி இருக்கும். ஸோ அதில் நமக்கு மவுண்ட் சின்ட்ராம் கேட்டிருக்காங்க. சில நேரங்களில் இனி வரக்கூடிய எக்ஸாமில் சிரபுஞ்சி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிரபுஞ்சியும் வந்து மேகாலயா மாநிலத்தில் இருக்குது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹூ எமங் த ஃபாலோயிங் இஸ் நவுன் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தூர் கரானா, ஓகே. ஸோ இந்தூர் கரானா இருக்கலாம், அதாவது யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்ட் பண்ணா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்தூர் கரானா யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னா உசத் அமீர் கான், ஓகே. ஸோ
கரானா அப்படிங்கிறதுனா ஒரு ஸ்கூல் மாதிரி ஓகேவா. ஸோ மியூசிக் சொல்லி கொடுக்குற ஸ்கூல் தான் கரானா சொல்கிறாங்க. அந்த அதில் வந்து ஒவ்வொரு பகுதியை சேர்ந்து ஒவ்வொரு கரானா சொல்லுவாங்க. அதில் இந்தூர் கரானா அப்படிங்கிறது உசத் அமீர் கான் அப்படிங்கிறவர் தான் அப்புறம் அதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த எல்லோ கலர் இன் டர்மிக் டியூ த ஹோல் ப்ரெசன்ஸ். முதல் எப்படி இருந்தோம்னா டொமேட்டோ பார்த்தோமோ, டொமேட்டோக்கு எப்படி சிவப்பு கலர் ஒரு இதாச்சோ லைக்கோபின் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொன்னோமா. அதே மாதிரி தான் இங்கே எல்லோ கலர், அதாவது இந்த மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது எது அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேர் என்ன, குர்மீன். ஸோ குர்மீன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த காம்பனண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு மஞ்சள் கலர் கலரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியதாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரீசனிங் அப்படிங்கிறது இந்த 3 ஷிஃப்ட்டில் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரெகுலராக கிளாஸில் சொல்கிற மாதிரி தான். ஓகே. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு ஓகேவா. ஸோ அதில் ஒன்று கேட்டிருந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மிரர் இமேஜ் அதில் ஒன்று. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிகர் சீரீஸு அதில் 1, 2. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓவராலாக வந்து 1, 2, 3 இந்த 3 ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு அந்த செக்ஷன் 1ல் இருக்கும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பற்றி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு சில ஷிஃப்ட்டில், அதாவது 2வது ஷிஃப்ட்லேயும் கொஞ்சம் ஒரு சில சம்ஸ் வந்து டஃப்பாக இருந்தாலும் அண்ட் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 விதமாக தான் இருக்கும். ஒன்று மாட்ரேட் அண்ட் த ஈஸி அப்படிங்கிற ஒரு 2 இதில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட அப்ரோச்சை பொறுத்து இருக்கும். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும் ஓகேவா. ஸோ அதனால் அவங்க ஈஸின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு மேக்ஸுங்கிறது கொஞ்சம் வரும், அதனால் கொஞ்சம் மாட்ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஈஸி டு மாட்ரேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. எஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மேக்ஸுமே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த செக்ஷன் ஏல வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ நீங்கள் ரீசனிங்லையும் மேக்ஸ்லையும் ஓவரால் ஆவரேஜாக மார்க்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கனாவே ஓகே தான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு ஜிகேல கண்டினியூட்டி பாருங்கள். ஹூ இஸ் த கேப்டன் ஆஃப் ஆர்சிபி உமன்ஸ் டீம் இன் 2024? யார் வந்து ஆர்சிபிங்கிறது ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அந்த ஐபிஎல் நடந்துச்சுல பெண்களுக்கான அணியில் வந்து யார் வந்து கேப்டன் கேட்குறாங்க. 2024 நடந்த ஐபிஎல்ல அந்த அதில் வந்து ஸ்மிருதி மந்தனா. ஸோ WPL சொல்லுவாங்க, உமன்ஸ் ப்ரீமியர் லீக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த WPL வந்து ஆர்சிபி டீம் கூட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்க தான் ஓகே. ஸோ இதுவுமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கிளாரியா பட்டன் பை கேஎம் முன்ஷி. ஸோ இந்த பட்டன் கிளாரிஸ் அப்படிங்கிற இந்த கிளாரி ஆஃப் பட்டன்ஸ் அப்படிங்கிறது புக்கை எழுதுனா கேஎம் முன்ஷி. இந்த இது வந்து அந்த கிளாரி ஆஃப் பட்டன் இருக்குல்ல, ஸோ இது வந்து என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்னா குஜராத்தி ஓகே. ஸோ கேஎம் முன்ஷி அப்படிங்கிற ஒரு குஜராத்தி மொழியில் தான் இந்த கிளாரி ஆஃப் பாட்டன் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் கிளாஸஸில் புக்ஸை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்கான் ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் அடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் தான். விங்ஸ் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்டோபயோகிராஃபி புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயருங்கிறது ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி புக். ஸோ இது எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1999. அடுத்ததான் ஹூ வாஸ் த கோட் போய்ட் ஆஃப் ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனோட கோட் போய்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து பானப்பட்டா இருப்பார் ஓகேவா. ஸோ பானப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனுடைய கோட் போய்ட்டாக இருப்பார். அதே மாதிரி ஹர்ஷவர்தனுடைய பயோகிராஃபி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ சரித்ரா ஓகேவா. ஸோ அதுதான் அப்புறம் முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் விச் ஒலிம்பிக் ஸ்போர்ட் டிட் இந்தியா வின் கோல்டு மெடல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா. ஸோ அதாவது ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முதல்ல இது சுதந்திரத்துக்கு அப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு எப்போ வந்து கோல்டு வின் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் வந்து 1928 ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒலிம்பிக்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாவ் இஸ் த ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட் ஓகே. ஸோ சாவுங்கிறது தான் எந்த மாநிலத்தில் ஆடக்கூடிய முக்கியமான ஒரு டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகே. ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பெங்கால், ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலுமே நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இந்த 3 மாநிலத்துலையுமே வந்து ஆடக்கூடியதான் வந்து இந்த சாவுங்கிற ஒரு ஃபோக் டான்ஸு. ஸோ அதனால் சாவுங்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் ஆடுவாங்க, ஒடிசாலையும் ஆடக்கூடியது, ஜார்க்கண்ட்லேயும் ஆடக்கூடியது. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு பேரில் ஆடுவாங்க. பட் வந்து சாவுங்கிறது காமனான வருதுனால இந்த 3 மாநிலமே வரும். ஸோ இந்த 3 மாநிலத்தில் எந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இது இந்த கொஸ்டின்ஸ் கேட்டது அப்படின்னால இந்த 3 மாநிலத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 63 days infinity hunger strike during the freedom movement which Rivalini died ஓகே. ஸோ அதாவதுன்னா 63 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தது உயிர் துற அந்த இறந்து போன ஃப்ரீடம் ஃபைட்டர் யார் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஜட்டின் தாஸ். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்குல்ல 63 நாள் வந்து இதுவாக இறந்து போயிடுவார் ஓகேவா. ஸோ கரெக்டான ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும் அந்த டைமில் வந்து இறந்து போயிடுவார் ஓகேவா.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரு ரிப்போர்ட் 1928. ஓகே, ஸோ நேரு ரிப்போர்ட் வந்து 1928 தான் சப்மிட் பண்ணுவாங்க. இது யார் வந்து இதுக்கு தலைவராக இருந்தால் அப்படின்னு கேட்குவாங்க. சேர்மன்ஷிப் அண்டர் தி ஓஸ் சேர்மன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. 1928 சப்மிட் பண்ணப்பட்ட அந்த நேரு ரிப்போர்ட்டுங்கிறது வந்து யார் சேர்மன்ஷிப், அதாவது யார் வந்து தலைவராக இருந்தாங்கன்னா மோதிலால் நேரு. ஓகேவா, ஸோ மோதிலால் நேரு 1928 வரைக்கும் தான் அந்த காங்கிரஸோட தலைவராக இருப்பார். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு 1929 வந்துடுவார். ஸோ அதனால் ஃபைனலாக வந்து அந்த நேரு ரிப்போர்ட்டுங்கிறது 1928 மோதிலால் நேருவால் தான் தலைமை தாங்கப்பட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன் விச் ஆஃப் த பார்ட் ஆஃப் இந்தியா ஆர் த பட்கை ஹில்ஸ் லொக்கேட்டட். ஓகே, ஸோ இந்தியாவில் வந்துன்னா பட்கை ஹில்ஸ் வந்து எங்கே லொக்கேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் தான் அப்புறம் இருக்குது. ஸோ இது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸில் தான் அப்புறம் இந்த பட்கை ஹில்ஸ் அப்படிங்கிறதும் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த ரிவோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ சொல்லுவோம்ல, அது ஃபவுண்டட் எங்கே எதெல்லாம் ஃபவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்என்ஏ ஃபவுண்டட் தான் ஆல் லிவிங் செல்ஸ். ஓகே, ஸோ எல்லா உயிர் வாழக்கூடிய செல்ஸ்லையுமே ஆர்என்ஏ அப்படின்ட்டு இருக்கும். செல்ஸ் நியூக்ளியேட் த சைட்டோபிளாசம் இன் போத். ஓகே, ஸோ அது வந்து ஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாசத்துலையும் இருக்கும், அதே மாதிரி வந்து உட்கரு இருக்குல்ல அதுலேயுமே வந்து ஆர்என்ஏ அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட் டைப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் இந்தியா, அதாவது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் பண்ணுறது எப்படிப்பட்டது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து போத் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிகிட். ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா நெகிழக்கூடியது. ஓகேவா, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். அதாவது இப்போ அமெண்ட்மெண்ட்லாம் மாட்டாங்களா, சட்ட திருத்தம்லாம், அதுதான் ஃப்ளெக்சிபிள். அண்டு ரிகிட் சில இடத்துல வந்து அது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, மாற்ற முடியாது, அதுதான் ரிகிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப டைட்டானதுன்னு சொல்லுவாங்க. நெகிழும் தன்மை நெகிழா தன்மை ரெண்டுமே கொண்டதான் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் போத் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிகிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெகிழாத்தன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிகிட்னு சொல்லப்படக்கூடியது. ஓகே, ஸோ ஏன்னா ரிகிட்டுங்கிற வச்சு வந்து நமக்கு சினானிம்ஸில் கேட்பாங்க இங்கிலீஷில் கூட, அதனால தான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இப்போ ஃப்ளெக்சிபிளுக்கு அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு வந்து சினானிம்ஸில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிகிட் கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ளெக்சிபிளுங்கிறது நல்லா அசைஞ்சு கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளையக்கூடியது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரிகிட்ங்கிறது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அப்படி ஸ்டக் ஆகி நிற்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளது. அடுத்து விச் ஆஃப் த தேஸ் குரூப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராய்டு த பால்பன். ஓகே, ஸோ பால்பன் வந்து எந்த குரூப் வந்து தடை பண்ணார் அப்படிங்கிறது கேட்குறாங்க. சகல்கனி அண்டில் சலிசா அப்படிங்கிற மாதிரி 2 பேரில் அழைப்பாங்க, 2மே ஒன்று தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பார். ஏன்னா இது வந்து 40 துருக்கிய பிரபுகளால் வந்து வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த டீம் வந்து சகல்கனின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பால்பன்கிற வந்து பேன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வருது. ஓகே, ஸோ இங்கிலீஷ் டாபிக். ஸோ ஏன்னா ஜிகே தாண்டி இருந்தால் நமக்கு இங்கிலீஷும் முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதில் தான் இங்கிலீஷ் பார்க்குறோம். இப்போ கரெக்ட் ஸ்பெல்லிங் வேர்டாக வந்து நமக்கு செப்பரேட். இது வந்து நிறைய திருப்பு கேட்டிருக்காங்க. நம்மளே வந்து நம்மளோட கிளாஸஸில் நிறைய திருப்பு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் இந்த செப்பரேட் அப்படிங்கிறது வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் கரெக்டான ஸ்பெல்லிங் SEPARAT. ஓகே, ஸோ இந்த செப்பரேட் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சினானிம்ஸில் ரிவரண்ட். ஓகே, ஸோ ரிவரண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மரியாதைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மரியாதை. ஓகேவா, ஸோ மரியாதை இதுக்கு அப்படியே வந்து சினானிம்ஸ்லாம் இதுக்கு இணையானது ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஹோலி சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுவுமே ஏன்னா புனிதமானதுன்னு சொல்கிறேன், மரியாதையோட இணையானது ஒன்று தானே. ஸோ அது மாதிரி நமக்கு அங்கே என்ன வேர்டு வந்து அந்த கொடுத்துருக்க வார்த்தைக்கு இணையாக இருக்கும், அந்த மாதிரி உள்ளதை நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னால் கேதர் பண்ண முடியல. ஓரளவு நான் ஜிகேல ஓரளவுக்கு கூட வந்து கேதர் பண்ணேன். பட் வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீ வரக்கூடிய கிளாஸஸில் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த அனலைசஸில் நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து சில ஷிஃப்ட்டு 1வது 2வது 3வது ஷிஃப்ட்டுமே வந்து ஓரளவு நல்லா தான் போயிருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2மே ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நம்மளோட ரெகுலர் கிளாஸஸை ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸையும் பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் கிளாஸஸ் கொடுப்போம். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்தாலுமே கண்டிப்பாக எழுதுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.